இப்போ நம்ம புதுசாக சாமந்தி செடி வாங்கினா எப்படி வளர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இன்னும் சில டைமில் சாமந்தி செடி வாங்கினா காஞ்சிடும். அது போல் காயாமல் இருக்கிறதுக்கு நான் சில ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சாமந்தி செடி தான் புது சாமந்தி செடி வாங்கினது. பாருங்கள், இது வந்து புது சாமந்தி சந்தன கலர் பூ பூத்து காமிச்சிருப்பேன் வீடியோலலாம், ரெகுலராக காட்டுற வீடியோஸ்லலாம் போய் பாருங்கள். அந்த பூ செடி தான் இது. குச்சி வச்சுருக்கிறேன் செடி ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம நட்டுட்டு. ஆனால் தனியாக ஒரு செடி பிரித்து வச்ச பிளான்ட் இது. இப்போ 3 செடி இருந்தது. ஒவ்வொரு செடி ஒவ்வொரு பாட்டில் நான் நட்டுடுவேன். அதுக்கப்புறம் வளர வச்சு அதுக்கப்புறம் பதியம் எடுத்துடுவேன். ஆனால் இந்த புது செடி காப்பாற்றினா தான் பதியமே எடுக்க முடியும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு செடி நடும்போது மணல் கொஞ்சமாக கொக்கோ பீட்டு இருந்தால் போட்டுக்குங்க. கொக்கோ பீட்டு இல்லைன்னா தேங்காய் நார் கூட நம்ம தேங்காய்லாம் வாங்குவோம், அந்த குடி மேலே இருக்கும். அது கட் பண்ணிட்டு கூட தூளாக்கி நீங்கள் சீசனில் கட் பண்ணிட்டு கூட சாய்க்குள்ளே கலந்து வச்சிடலாம். சூப்பராக செடி வளரும். கோகோனட் கூட அந்த தேங்காய் நார் கூட அது போல் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கோகோ பீட்டே வாங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் குடி மேலே வரோம் வீட்டில், அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது போல் கலந்து நட்ட செடி பிளான்ட்டு தான் இந்த சாமந்தி செடி. ஒன்று தனியாக பிடிச்சி கொஞ்சம் லிமிட்டான பாட்டு இது. இது வந்து இந்த சாமந்தி தொட்டி பாருங்கள், இது வந்து 70 ருபீஸ் 80 ருபீஸ் நம்ம சாமந்தி செடி வாங்குவோம். அந்த பாட்டு தான் இந்த தொட்டி நட்டுது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டி, 100 அப்படிலாம் விற்றோம், 120 அதுக்குள்ளெல்லாம் விற்றோம் அந்த தொட்டி. ஏன்னா புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில டைமில் இன்ச்செல்லாம் கொஞ்சம் தள்ளி முன்ன பின்ன வருது, அது சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாட்டில் நான் சாமந்தி செடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த செடி நல்லா பொழைச்சிக்கிச்சு, நல்லாயிருக்கு. இது போல் புது செடி நீங்கள் நட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் தண்ணி கொடுங்க. மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்ம வந்து பீட்ரூட் தண்ணி, சில டைமில் எப்சம் சால்ட்டெல்லாம் போட சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பதில் நான் பீட்ரூட் தண்ணி ஊற்ற சொல்கிறேன். ரொம்ப தண்ணியாக தான் ஊற்றணும், ரொம்ப திக்காலாம் ஊற்றக்கூடாது. சப்போஸ் கொஞ்சம் திக்காக ஊற்றுறீங்கன்னாக்கா ஒரு சின்ன பீட்ரூட் வந்து அரை கட் பண்ணிவிட்டு ஹாஃப் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் கப்பில் ஆச்சுலாம் இல்லை திருவிட்டு அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நைட்டை வச்சுட்டு காலையில் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றலாம். தண்ணி கலக்காமல் அளவு இது. அது போல் கொடுக்கும்போது கூட சப்போஸ் நம்ம நட்ட செடி கூட வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன் நான். ஏன்னா மெக்னீஷியம் வந்து நம்ம செடிக்கு பொதுவாகவே கொடுக்கணும். புதுசாக நட்ட பிளான்ட்டுங்களுக்குலாம் அதுக்கு சொல்கிறேன். பீட்ரூட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சப்போஸ் எப்சம் சால்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் வேறு ஏதாவது கலந்து தான் கொடுக்கணும். எப்சம் சால்ட் எப்படி கொடுக்குறீங்கன்னா வாழைப்பழம் தோல் தண்ணியில் போட்டு கொஞ்சமாக கொடுக்கணும். அதாவது இப்போ 1 கிளாஸ் வாழைப்பழம் தோல் தண்ணியாக கலந்து வச்சுட்டிங்கன்னா 1 சிட்டிக்கை வந்து எப்சம் சால்ட் போடணும். 1 லிட்டருக்கே 2 சிட்டிக்கை 1 சிட்டிக்கை தான் போடணும்னு சொல்கிறாங்க. சில பேர் 1 ஸ்பூனே கலக்கிறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை, அதனால நான் அதை ரொம்ப சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு 2 கிளாஸ் வாட்டருக்கு வந்து பீட்ரூட் தண்ணி இது போல் பீட்ரூட் தண்ணி ஊற்றும் போது எப்சம் சால்ட் சேர்க்க தேவையில்லை. வாழைப்பழம் தோல் தண்ணியில் எப்சம் சால்ட் சேர்க்கலாம். அப்போ 2 சிட்டிக்கால போய் இல்லை 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கை வந்து எப்சம் சால்ட்டு கலந்துட்டு ரைஸ் வாட்டர்லையோ இல்லை புளிக்க வச்ச மோர்லையோ அது போலலாம் ஊற்றலாம் சாமந்தி கண்ணுக்கு. இப்போ நல்லா பொழைச்சிக்கிச்சு செடி. பக்கத்துலலாம் கூட பாருங்கள், சைடெல்லாம் பிரான்ச்சஸ் வந்து மொட்டு கூட வந்துருக்கு. புது செடி இது. கொஞ்சம் புது செடி காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வாட்டி நம்ம காப்பாற்றிட்டா அதுக்கப்புறம் நிறைய செடி உருவாக்கிடலாம். சாயில் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லது. தண்ணி இருக்கும்போது ஈரப்பதமாக இருக்கும்போதே ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்காதீங்க. ரொம்ப ஈரமாக இருக்கும்போது ஊற்றக்கூடாது. அது போல் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போல் புது சாமந்தி செடி தனித்தனியாக பிரித்து பாட்டில் வச்சுட்டு இது போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து காப்பாற்றலாம் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.